கார்ல அம்முவை துரத்திட்டு வந்தாங்க. அம்மு எங்களை பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. யாரோ துரத்துனாங்களா? யாருமா அது துரத்துனது? அம்மாவோட சேர்ந்து பொண்ணு நல்லா போய் சொல்ல பழகிட்டா. அம்மா சுடர் போய் சொல்லணுமா? நிஜமாவே அத்தைய சில ஆளுங்க நாங்க ஆட்டோல வர்றப்பவே துரத்துனாங்க. அப்புறம் ஆட்டோல இருந்து இறங்கி அத்தை தான் எங்களை ஒரு இடத்துல பத்திரமா விட்டுட்டு போய் அப்புறம் வந்து கூட்டிட்டு வந்தாங்கம்மா. அபி, ஆமாண்ணா, இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பல. என்ன கொலைப்பழியில சிக்க வச்சு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிக்க வச்சு எல்லா அவமானத்துக்கும் காரணமா இருந்தவன் என்ன பார்த்துட்டான். நான் வெளியில இருந்தா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ நினைச்சு என்ன துரத்திட்டு வந்தான். அவங்களுக்கு உங்க யார பத்தியுமே சுடர பத்தியும் விவரம் தெரியாது. அவன் கிட்ட இருந்தும் அவனோட அடியாளங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருந்தேன். அதனாலதான் சரியான நேரத்துக்கு வர முடியல. என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையா அபி? ஐயோ கடவுளே, நினைச்சாலே ஈரக்கொலையில நடக்குது. இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள ரவுடிங்களை எதிர்த்துக்கிட்டு இவளும் இவ பொண்ணு இங்க இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கள எல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கு இங்க யாருக்கு திராணி இருக்கு சொல்லுங்க? அவிய உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்றா. உனக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லையா? இப்படி சம்மந்தமே இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க சம்மந்தம் இருக்குங்க, நிறைய சம்மந்தம் இருக்கு. கொலைங்கறா பழிங்கறா யார் யாரோ துரத்துறாங்கங்கறா, இதெல்லாம் நம்மள பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இவங்கள துரத்துற கும்பல் ஒரு நாள் நம்மளையும் எது வேணாலும் செய்ய துணியுங்க. அத முதல்ல யோசிங்க. அபிமா, இவ பேசுனதெல்லாம் நீ பெருசா ஒண்ணு எடுத்துக்காத. என்ன சரி, வா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வா. இல்லனா அண்ணி பயப்படுறதுல நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் போனா இது இன்னும் பெருசா வளர்ந்து உங்க எல்லாரும் எங்க பாதிச்சிருமோன்னு பயந்துதான் உங்களை இதுல எதுலயுமே ஈடுபடுத்தாம நான் தனியா போராடிட்டு இருக்கேன். இல்லனா நான் தனியாவே பாத்துக்கிறேன். என் பொண்ணு சுடர் கூட என்னால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் என்னை பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் என்ன நிரூபிச்சு வெளியில வர வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களால இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ தெரியல. இவ பரோல் முடிஞ்சு போறக்குள்ள இவ பொண்ண அபி புருஷனோட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடணும். நம்மளால எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு பயந்து நொந்தெல்லாம் சாக முடியாது. கடவுளே. அபி, அண்ணா வருத்தமா இருக்குமா? இப்ப நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு ஆறுதலா இருக்காது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேமா, இந்த அண்ணன் உனக்காக உன் கூடவே நிப்பேன். எந்த காரணத்துக்காகவோ சுடர நல்லா பாத்துக்கிறதுலயோ அவளை படிக்க வைக்கிறதுலயோ உன்னை நிரந்தரமா வெளியே கொண்டு வர என்னால் ஆன முயற்சி செய்யறதுலயோ எந்த தடங்களும் ஏற்படாதுமா. அதை மட்டும் முழுசா என்ன நம்புமா. அண்ணா, அண்ணி சொல்ற மாதிரி நாங்க இங்க இருக்கிறதுல உங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். சேச்சே, என்னமா பெரிய ஆபத்து? உன்னை இப்படி சிக்கல விட்டு வேடிக்கை பார்க்கறவனுக்கு மட்டும் அவனுக்கு என்ன 100 கையும் 100 தலையுமா இருக்கு? எல்லாருமே மனுஷனுங்க தாமா. அவனை எதிர்த்து நிக்க வேணாம் சரி, ஆனா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டா என் தங்கச்சி. அவளை இனியாவது நிம்மதியா விடுங்கடான்னு அவன்கிட்ட நான் கேக்குறேமா. அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் மனசுல கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கிற ஆளா இருந்தா நான் எப்பவோ சொல்லிருப்பேன். அவன் கிட்ட நியாயம் கேட்க அவன் கடவுளும் கிடையாது, நாம பாவிங்களும் கிடையாது. நீ நிஜமாவே சுடர நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேனா
இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாது ப்ளீஸ். அவனுக்கு எதிராக சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சுடருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் பத்தி மட்டும் அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும். நீ அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அன்னைக்கு எங்க மேல இருக்கிற கோவமும் பயமும் இன்னும் அதிகமாக்குற மாதிரி பண்ணிடாதனா ப்ளீஸ்ண்ணா. கடவுளே, எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடு. நம்ம போராட்டத்துக்கு நடுவுல பாவம் இந்த பச்சை குழந்தை இவன் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கால. அந்த கடவுள் தான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். சரி, நிம்மதியா படுத்து தூங்குங்க. சுடர், அம்மா நீங்க நடந்த எதையுமே மனசுல வச்சுக்காத. இந்த போராட்டம் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா சந்தோஷமா மாறும். அது வரைக்கும் நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி நல்லா படிக்கணும். சரியாடா தங்கம்? சரிங்க அம்மு. நேத்து எங்க அம்மா அழுதுட்டாங்க தெரியுமா? ஏன்? எல்லாம் சுடராலையும் அவளோட அம்மு ஆலையும் தான். அவங்க ஏன் அழுறாங்க? சுடர் தப்பு செஞ்சா சுடரை நல்லா திட்டலாம்ல. அவ அம்முவெல்லாம் அம்மா திட்டினாங்கன்னா அப்பா குச்சிப்பாரு. சுடர் வெரி பேட். அவ கூட நான் எப்பவும் ஃப்ரெண்ட் ஆகவே மாட்டேன். அவளாலதான் நான் உங்க கூட லஞ்ச் கூட சாப்பிட முடியல. இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து சாப்பிடு. நான் உனக்கும் சேர்த்து பாஸ்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். நான் வேணா தருண் கிட்ட கேட்டு பாக்குறேன். சுடருக்கு மகேஷ் பவித்ராலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கல்ல, அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அவங்களையும் அவளையும் எளிமையாகவே முடியல. சரி எழுது, லஞ்ச் பெல் அடிக்கிறதுக்குள்ள இதை முடிக்கணும். சுடர், ஏன் டல்லா இருக்க? என்கிட்ட பேச மாட்டேங்கிற? தெரியல மகேஷ், என்னால ஹாப்பியாவே இருக்க முடியல. ஏன் சுடர், உனக்கு ஃபீவரா? இல்ல, எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு. சுடர், நீ கேப்டன் பேசுறேன்னு வருத்தப்பட்டால, நான் கேப்டன் அங்கிள் இன்னைக்கு உன் கூட கண்டிப்பா பேச வைக்கிறேன். அவர் என் கூட பேசுவாரா? ஷோரா பேசுவாரு. சரி. தருண், இன்னைக்கு ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுறேன்டா. ப்ளீஸ்டா, அவங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்கடா. சரி போ, ஆனா நாளைக்கு எங்க கூட தான் சாப்பிடணும். ஓகே. சுடர், நீ இன்னும் டல்லா தான் இருக்கியா? இப்படி இருந்தா நல்லாவே இல்ல. ஹாப்பியா இருக்க சுடர் தான் கியூட்னு நான் சொல்லிருக்கேன்ல. கிளாஸ்லயும் இப்படியே தான் இருந்தா தருண். சுடர், நீ ஏன் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணல? இப்போ உனக்கு என்னாச்சு? எனக்கு சொல்லவே தெரியல, ஆனா அழுகையா வருது. சுடர்,